ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். மகா கிருபை இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் மற்றும் சபையோர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் இருப்பது கொஞ்சம் பேராக இருக்கிறோம். இருந்தால் கூட நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். கடந்த வாரத்திலே என்ன வசனத்தை குறித்து இந்த தியானித்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஆனால் நாம் எப்படி கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நானும் என்ன செய்வேன்? உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ நான் உண்மையுள்ளவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய பாதையிலே அவருடைய திட்டத்தின்படி நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு அவருடைய ராஜ்யத்தில் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தேவைப்பட்டது. அதுக்காக ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஆரம்பித்து நிறைய பேரை அழைத்தார்கள். அழைத்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த ராஜாவுக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நிறைய பேர் வந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டார்கள். நிறைய பேர் கலந்து கொண்டதில் கடைசியில் ஒரு வாரம் கழித்து ஒரு 3 நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 3 நபர்களை தேர்ந்தெடுத்த பிறகு ராஜா சொன்னது அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, இந்த 3 நபரில் எனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் போதும், யாராவது ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அமைச்சர் அந்த 3 பேரை கூப்பிட்டு அவங்க கையில் ஒரு தொட்டி கொடுத்தாரு, ஒரு விதை கொடுத்தாரு. இந்த விதையும் இந்த தொட்டியும் கொடுத்துட்டு, நான் 1 மாதம் கழித்து நீங்கள் என்ன செய்யுங்க, இதை கொண்டு வாங்க. யாருடைய விதை நல்லா வளர்ந்து நல்லா செழித்து அழகாக இருக்குதோ அதை என்ன செய்கிறேன், அவர்களுக்கு தான் நான் என்ன செய்ய இந்த பதவியை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அது நீங்கள் நல்லது செய்தீங்கன்னா நல்லா என்ன செய்யும், அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டார். 1 மாதம் கழிந்தது. 1 மாதம் கழிந்த பிறகு 3 பேருமே வந்தாங்க. 3 பேருமே தன்னுடைய தொட்டியை ராஜாவுக்கு முன்னால் வைக்கிறாங்க. பார்த்தா ஒருவருடைய தொட்டி ரொம்ப பயங்கரமாக பூவெல்லாம் அழகாக குலுங்கி இருக்குது. 2வது உள்ள ஒரு தொட்டி என்ன செய்யுது, நன்றாக பூத்து நல்லா அழகாக இருக்குது. 3வது ஒருத்தரோட தொட்டியை பார்த்தா செடி வளரவே இல்லை. என்ன செய்யலை? செடி வளரவே இல்லை. அவர் பாவம் போல் அப்படி நிற்கிறார். மற்ற 2 பேர் எப்படி நிற்கிறாங்க? என்னை மாதிரி பயங்கரமாக என்ன செய்கிறாங்க, ரொம்ப வெறப்பாக ராஜா முன்னால் தைரியமாக என்ன செய்கிறாங்க, அப்படி என் செடி தான் நல்லா அழகாக பூத்து குலுங்கி இருக்கு, ராஜா எனக்கு தான் என்ன செய்ய போகிறாரு, இந்த பதவியை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக நிற்கிறாரு. வந்தார் அமைச்சர், பார்த்தார். 1வது தொட்டியை பார்த்தார். அவரை பார்த்தார். அவர் முகம் புன்சிரிப்போட ரொம்ப பெருமிதத்தோட ரொம்ப என்ன செய்கிறாரு, நிற்கிறார். பார்க்குறாரு, பூவெல்லாம் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் இதை பூத்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். 2வது தொட்டியை பார்க்குறாரு. அதுவும் நல்லா பூத்து நல்லா அழகாக பூ நல்லா அழகாக விட்டுருக்குது, எல்லாம் விட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து அவரும் என்ன செய்கிறாரு, ராஜா ஒருவேளை என்ன செலக்ட் பண்ணலாம், இந்த அமைச்சர் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தார். 3வது ஒருத்தர் பாவம் போல நின்றுந்தார். அவரை பார்த்து கேட்டார், என்னப்பா பண்ண? செடிக்கு தண்ணி ஊற்றுனியா? செடிக்கு உரம் போட்டியா? ஏன் செடி வளரல? உன்கிட்ட விதை கொடுத்தனா இல்லையா? ஆமாம் கொடுத்தீங்க. ஏன் செடி வளரல? ஐயா, எல்லாரும் மாதிரி நானும் என்ன செஞ்சேன், தண்ணி ஊற்றுனேன்.
என்ன செஞ்சேன்? நல்ல உரம் போட்டேன், டெய்லி பார்த்தேன் அது வளருதா வளருதா வளருதான்ட்டு. வளரவே இல்லை. நீ சொல்லுங்க, யாரை செலக்ட் பண்ணலாம்? வளராதவங்களையா? ஏன்? ஓ பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஒன்றுமில்ல, அமைச்சர் கொடுத்தது என்னதுன்னா, அந்த விதை நல்லா வேக வச்சு, அடுப்பில் நல்லா வேக வச்சு என்ன செஞ்சார்? அந்த விதையை 3 பேருக்குமே கொடுத்தாரு. எத்தனை பேர் கொடுத்தாரு? அந்த 3 பேருக்குமே கொடுத்தாரு. அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் வளர்ந்துருக்கு, 2 பேருக்கு வளரல? சரி, ஒருத்தருக்கு மட்டும் வளரல, 2 பேருக்கு ஏன் வளர்ந்துருக்குது? அல்லேலூயா. அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு யார் செலக்ட் ஆவா? யார் உண்மையாக இருந்தவங்களோ அவங்க தான். அல்லேலூயா. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார்? ஏசப்பாவா? இந்தியாவுக்கு யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? இப்போ நிர்மலா சீதாராமன். ஓகே, ஸோ அவர் செலக்ட் பண்ணப்பட்டார். என்னென்னு சொன்னால், அவருடைய காரியத்தில் அவர் உண்மையாக இருந்ததுனால ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு உண்மை உள்ளவர்கள் தேவை என்று சொல்லி அவரை செலக்ட் பண்ணார். அல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். யாராவது எடுத்து வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் போன வாரம் தியானித்தது உண்டுன்னு நினைக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு அறிவுறுத்துகிறது. எங்கேயெல்லாம் நான் உண்மையாய் இருக்க வேண்டும்? ஒரு 3 தலைப்புகளிலே நான் உங்களோடு பேசலாம் என்று நினைத்திருக்கிறேன். முதலாவதாக, ஆலயத்திலே அல்லது சபையிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, வெளியிலே, வேலை ஸ்தலத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 3 தலைப்புகளை சொன்னேன். முதலாவது, சபையிலே, நாம் வருகிற சபையிலே, கர்த்தரை தொழுது கொள்ளும் சபையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் குடும்பத்திலே, நாம் இருக்கின்ற குடும்பத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே அல்லது வெளியிலே அல்லது ஊழியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். எப்படிப்பட்டவன் அல்ல? யாராவது ஒருத்தர் இங்கிலீஷில் வாசிங்க. நம்பர்ஸ் chapter 12 verse 7. Numbers chapter 12 verse 7. He is faithful in all my house. கர்த்தர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்து பக்கத்தில் உள்ளவங்க சாட்சி சொல்றாங்களா? இவர் நல்லவர். கர்த்தர் மோசேயை குறித்து சொல்கிறார், he is a faithful man. He is a faithful man. இங்கே சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். கொஞ்சம் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க. நம்பர்ஸ் chapter 12 verse 3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. இந்த மோசே எப்படிப்பட்டவன் என்று நாம் பார்க்கும் பொழுது, 40 வருடங்கள் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன். 40 வருடங்களே அவன் அரண்மனையிலே
போர் பயிற்சி பெற்றவன். அவன் கையில் எப்போது வாள் இருக்கும், கத்தி இருக்கும், சண்டை போட திறமை உள்ளவன், குதிரை யுத்த வீரன், எல்லா கலைகளிலும் அவன் தேறினவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் கடவுளின் செயல் அவனை என்ன செஞ்சார்? 40 வருஷம் கழித்து அவனை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணார் தெரியுமா? அரண்மனையிலிருந்து, பேலஸ்லேருந்து அடுத்த 40 வருஷம் டிரான்ஸ்ஃபர் டு வில்டர்னஸ், வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அங்கே என்ன கொடுத்தார் தெரியுமா? கத்திக்கு பதிலாக அவன் கையில் என்ன கொடுத்தாரு? ஒரு கோல் கொடுத்தார், ஒரு கம்பை கொடுத்தார். நல்லா யோசித்து பாருங்க. 40 வருடம் அரண்மனையிலே இளவரசனாக வாழ்ந்தவன், போர் பயிற்சி பெற்றவன், குதிரை யுத்தத்தில் வல்லவன், எல்லாவற்றிலும் சிறந்தவன். அவனை 40 வருடங்கள் வனாந்தரத்திலே யாருமில்லாத இடத்திலே ஆடுகளோடு பேசும்படி அனுப்பினார். அல்லேலூயா. ஆடுகளோடு பேசும்படி அனுப்பினார். 40 வருஷம் அவன் சொல்கிறவெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இருந்தது. கைக்கு ஒரு ஆள், காலுக்கு ஒரு ஆள், இங்கே வா சாப்பாடு கூட இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆள். ஆனால் அடுத்த 40 வருஷம் அவனுக்கு யாருமே இல்லை. யாரு கூட பேசிகிட்டு இருந்தான்? ஆடுகள் கூட பேசிகிட்டு இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை மேய்ப்பனாக மாற்றினார். அல்லேலூயா. எதுக்கு? அவ்வளோ நல்ல பயங்கரமான ஒரு போர் பயிற்சி பெற்றவன், எல்லாவற்றிலும் வல்லவன், எல்லாவற்றிலும் சிறந்தவன். கடைசியில் வனாந்தரமான ஒரு இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஆடுகளோட பேசும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார் தெரியுமா? ஏன் அனுமதித்தார்? கர்த்தர் அவனோடு பேசினார். கர்த்தர் அவனை கூப்பிட்டார். எங்கிருந்து கூப்பிட்டாரு? முட்செடியிலிருந்து, தீயின் மூலமாக, நெருப்பின் மூலமாக கர்த்தர் அவனை கூப்பிட்டார். He is the only person God chosen him. ஹல்லேலூயா. வனாந்தரமான ஒரு இடத்துல இருந்து, யாரும் இல்லாத இடத்துல இருந்து கர்த்தர் மோசே கூப்பிடுறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த இடத்துல உன் பாதரட்சைகளை கலற்று. கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணாரு. அவனை செலக்ட் பண்ணது மாத்திரம் இல்லை, அவனை அதன் பிறகு என்னதாக அடுத்த சாப்டருக்கு கூட்டு போனார். அடுத்த டிரான்ஸ்ஃபர் டு எங்கேருந்து வந்தானோ அங்கே அனுப்பிவிட்டார். எதுக்கு? அங்கே ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். என்ன பொறுப்பை கொடுத்தார் தெரியுமா? என்ன பொறுப்பை கொடுத்தாரு? ஒரு பெரிய ஜனங்கள் கூட்டத்தை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா. 40 years he is in wilderness. Next 40 years, the same wilderness, he lead the people of Israel. Hallelujah. 40 வருஷம் கர்த்தர் அவனை வனாந்தரத்திலிருந்து செலக்ட் பண்ணி, வனாந்தரத்திலிருந்து அவனை எடுத்து, அவனை அதே அரண்மனைக்கு அனுப்பி ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டு வருவதற்காக அவனை அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த 40 வருடம் அவன் பட்ட பாடுகள் அநேகம். அவன் எவ்வளோ ஜனங்களை அவன் வழிநடத்தி சென்றான் தெரியுமா? எவ்வளோ ஜனங்களை வழிநடத்தி சென்றான்? எவ்வளோ ஜனங்கள் சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. 70, 20 லட்சம். புருஷர் மாத்திரம் 6 லட்சம். வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்குதா? ஹல்லேலூயா. புருஷர் மாத்திரம்னா, புருஷர்னா யுத்தம் பண்ணக்கூடிய புருஷர், அதாவது யுத்தம் பண்ணக்கூடிய புருஷர் 6 லட்சம் பேர். தாத்தா, பாட்டி, உமன்ஸ், சில்ட்ரன் எல்லாம் சேர்த்து 42 lakhs. ஹல்லேலூயா. 4.2 மில்லியன் பீப்புளை மோசே வழி நடத்தி சென்றான். எவ்வளோ பெரிய பொறுப்பு பார்த்தீங்களா? எங்கே இருந்தான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் கூட்டி கொண்டு எங்கே வந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை 42 லட்சம் ஜனங்களை அவன் வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் 42 லட்சம் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 42 லட்சம் ஜனங்களும் சும்மா இருந்தாங்களா? நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 100 பேர் வச்சுக்குமா, 120 பேர் வச்சுக்குவோம். அதுக்குள்ளே எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை குழப்பம். ஒருத்தர் இல்லை, குழப்பம் பிரச்சனை. பாஸ்டரால் சில நேரம் சமாளிக்கவே முடியல. சமாளிக்கிறாரு, இருந்தாலும் சமாளிக்க முடியல. 2 பாஸ்டர் சேர்ந்து சமாளிக்க முடியல. எனக்கு பிரியமானவர்களே, 42 லட்சம் ஜனங்களை மோசே ஆரோன் கையில் கர்த்தர் ஒப்படைத்தார். இந்த ஜனங்களை மேய்த்து கொண்டு வா. 40 வருஷம் அந்த ஜனங்களை மேய்த்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. ஒரு இன்சிடெண்ட். என்ன இன்சிடெண்ட்னா, ஒரு 2.5 மாதம் ஒரு 15 நாள் கழிஞ்ச பிறகு மக்களுக்கு சும்மா இருக்க முடியல. நாங்கள் 8th என்ன பண்ணோம், அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம், வாய்க்கு நல்லா ருசியாக இருந்துச்சு, ஊன்ட்டு கத்திட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன முறுமுறுத்தாங்க தெரியுமா? நாங்கள் அங்கே நல்லா சாப்பிட்டோம், இங்கே நல்லா சாப்பிட்டோம், இப்போ என்ன வெறும் ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் பஸ்கா பண்டிகைங்க, புளிப்பு இல்லாத அப்போ பண்டிகைன்றீங்க, அந்த ரொட்டி இந்த ரொட்டி இதே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாய்க்கு ருசியாக ஒன்றுமே இல்லையே. போய் மோசைக்கிட்ட போய் முறுமுறுத்தாங்க, மோசை அடிக்க போனாங்க. கர்த்தர் அதை பார்க்குறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறாரு, யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 31. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். எதற்கு? இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இங்கிலீஷ்ல வாசிங்க. The people of Israel call the food manna. It was like small white seed. One. And tasted like biscuits made with honey. இன்னும் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, இட்ஸ் டேஸ்ட் லைக் பிரெட் வித் ஹனி. நம்மள பேக்கரிக்கு போவோம்ல, எனக்கு ஹனி கேக் கொடுங்க. ஹனி கேக் சாப்பிட்ருக்கோம்ல, ஹனி கேக் வீட்டில் சாப்பிட்டது என்ன செய்யும், நிறைய நேரம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க, பத்த மாட்டேங்க. என்ன செய்கிறோம், பேக்கரியில் போய் என்ன செய்கிறோம், ஹனி கேக் கொடுங்க, ஹனி பிஸ்கட், ஹனி கேக். அதை தான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வாய்க்கு ருசி பத்தலை. எனக்கு என்ன செய்ய, வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்ன செய்ய, இந்த ரொட்டியை போட்டு பிணைஞ்சி தட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, வாய் ருசி பத்தலை. எனக்கு என்ன வேணும், வேற ஏதாவது வேணும். என் பையன், சின்ன பையன், 2 மாதம், ரொம்ப சிக்கன் பாக்ஸில் ரொம்ப முடியாமல் இருந்தான். அதுக்கு முன்னால் வைரல் ஃபீவர், அதுக்கு பிறகு சிக்கன் பாக்ஸ், இப்படி ரொம்ப முடியாமல் இருந்தான். அவனை ஃபாஸ்டிங் போட்டோம், எதுவுமே கொடுக்கல. முடிஞ்ச உடனே என்ன கேட்டான், முடியும் போதே பிரியாணி. இஸ்ரவேல் ஜனங்களும் அதை தான் கேட்டாங்க, இறைச்சி பிரியாணி வேணும். நாங்கள் என்னென்னமோ சாப்பிட்டோம், இங்கே என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. வாய் நமங்குது. 16:12 வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 16:12. அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி மன்னா, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. சாயங்காலத்திலே காடைகள் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்திலே
பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. அது என்ன பனியா? பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அல்லேலூயா. காலையில் அவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு? மன்னா கொடுத்துருக்கிறார். நம்ம பாசல் பண்ணா ஹனி பிரெட் கொடுத்துருக்கிறார். ஈவினிங் என்ன கொடுக்குறாரு? சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் முழுசா தின்னாங்க நினைக்கிறீங்க? முழுச திங்கல. ஏன் தெரியுமா? அங்கே கீழே போட்டிருக்குது, அவருடைய வாயிலே அந்த இறைச்சி கடிக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை அடித்தார். அல்லேலூயா. முறுமுறுப்புகளின் நிமித்தம். அநேக சமயத்தில் நாம் கஷ்டத்தில் கூட நடந்து போகும் பொழுது, வேதனையில் கூட நடந்து போகும் பொழுது நாம் முறுமுறுக்கிறோம்ல, கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறோம்ல, என்னை ஏன் இந்த நிலைமைக்கு வச்சிங்க? Why certain things happen to me? ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்தது? ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்தது? கர்த்தரை பார்த்து கேட்குறல, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு வயிறு பசிக்குது, சிக்கன் பிரியாணி கொடுங்க, பிரெட்டு கொடுங்க. சிலர் பாஸ்டரை பார்த்து கூட சிலர் கேட்போம், எனக்கு பாஸ்டர் அது கொடுக்க மாட்டேங்கிறாரு, இது கொடுக்க மாட்டேங்கிறாரு, ரொட்டி கொடுக்க மாட்டேன்றாரு, பிரெட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, பிரியாணி கொடுக்க மாட்டேன்றாரு, எங்கள் வீட்டுக்கு ஜோபத்துக்கு வர மாட்டேன்றாரு, கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றாரு, அவருக்கு டைம் இல்லைன்றாரு. முணங்குறோம்ல, முணங்குறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், அவன் கேட்டதை கொடுத்தார், நீ கேட்டதை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக அந்த திட்டம் இருந்தது என்று சொன்னால் அதை நீ அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிலே முணங்குன ஜனங்கள் எல்லாருக்கும் பெரிய அடி விழுந்தது. கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். 40 வருஷமா அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், அந்த 40 வருஷங்களும் அவர்கள் காலையில் மன்னா சாப்பிட்ருக்குறாங்க, நைட்டு என்ன சாப்பிட்ருக்குறாங்க? காடை பிரியாணி சாப்பிட்ருக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கூட சண்டே ஆன உடனே என்ன செய்யணும்? வேணும் இல்லை? சண்டே ஆன உடனே என்ன வேணும்? தப்பு சொல்லலை. நமக்கு கூட வாய் என்ன செய்யுது? 6 நாள் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், 7வது நாள் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஓய்ந்து இருக்கிறேன். இந்த ஓய்வு நாளில் எனக்கு என்ன வேணும்? மீட்டு வேணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் கேட்டாங்க. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை. ஏன் கர்த்தர் அதை பார்த்து சொல்றாரு? அங்கேயும் ஒரு முனகல். யார் முனகல் தெரியுமா? யார் முனகல்? சொந்த சகோதரி, சொந்த அக்கா. மோசையோட அக்காவும் வேற யாரு? சொந்த சகோதரர் ஆரோன். என்ன சொன்னார் தெரியுமா? 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ. அல்லேலூயா. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேச முடியுமோ, எங்களை கொண்டு பேச மாட்டாரா? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், God chosen Moses. அல்லேலூயா. கடவுள் மோசேயை தெரிந்து கொண்டார். உங்க முன்னால் உட்கார்ந்திருக்க பாஸ்டரை கடவுள் தெரிந்து கொண்டார். அவருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிற பேச்சுகள், சிந்திக்கிற செயல்கள், சிந்திக்கிற சிந்தனைகள், செயல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீட்டில் பேசுகிறீங்களோ, வெளியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லலை. கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதருக்கு விரோதமாய் பேசும்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு?
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அப்போ கூட அவன் ரொம்ப சாந்தமாக தான் இருந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, மோசே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 42 லட்சம் ஜனங்களை அவன் வழி நடத்தி கொண்டு வரான். ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இந்த வனாந்தரமான ஒரு இடத்துல மக்கள் முறுமுறுக்கும் பொழுது, மக்கள் கேலி பண்ணும்போது, கிண்டல் பேசும்போது, அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவனை என்ன செய்கிறான், எவ்வளோ கஷ்டத்தோடு இருந்திருப்பான். அப்போ இப்படி இவங்க பேசும்பொழுது எப்படி இருக்கும் அவனுக்கு? அவங்க என்ன பேசுகிறாங்க? கர்த்தர் மோசையை கொண்டு வார்த்தை பேசினாரா? எங்களை கொண்டு பேச மாட்டாரா? எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ அவன் என்ன செஞ்சிருப்பான்? எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒருவேளை அவர் ஒரு பாட்டல் பாடியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டல் பாடியிருக்கலாம்? அப்படியே யோசிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் தானே என்னை அழைச்சிங்க, இது உங்கள் ஊழியம் தானேப்பா, உங்கள் ஊழியத்துக்கு தானே என்னை அழைச்சிங்க. ஏன் இவ்வளோ பெரிய, ஏன் சகோதரன், ஏன் கூட பிறந்த என் அக்கா, என்னை காப்பாற்றி விட்ட அக்கா எனக்கு விரோதமாக பேசுகிறாளே. அப்போ அவர் அப்படியே கவலையோட கண்ணீரோட யோசித்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு பாட்டு பாடினா எப்படி இருந்திருக்கும்? உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என்றாஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் அழைச்சது நீ. எவ்வளவு ஒரு கஷ்டத்தோட பாடியிருப்பாரு. உங்க ஊழியம். அநேக சமயத்தில் நிறைய பாஸ்டர்மார்கள் இந்த மாதிரி அழுவது உண்டு. அநேக தூக்கங்களை கடந்து போகும் பொழுது, அநேக வேதனைகளை கடந்து போகும் பொழுது, ஆண்டவரே உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. அல்லேலூயா. மோசே அந்த மாதிரி கலங்கினார். என்ன தண்டனை கொடுத்தா தெரியுமா? என்ன தண்டனை கிடைச்சது? குஷ்டரோகம். அல்லேலூயா. மோசைக்கு குஷ்டரோகம் வந்துச்சா? மோசைக்கு குஷ்டரோகம் வந்துச்சா? மோசைக்கு வந்துச்சு. மோசைக்கு ஒரு குஷ்டரோகம் கொடுத்தாரு. ஆனால் மிரியாமுக்கு கொடுத்த குஷ்டரோகம் என்ன தெரியுமா? பனிஷ்மெண்ட். ஆண்டவர் அப்படியே சொன்னார், உங்க வீட்டில் ஒருத்தனை காரி துப்புனா மோசே மிரியாமுக்காக ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த குஷ்டரோகத்தை எடுத்து போடுங்க. பாஸ்டரோட வேலை தான். ஜனங்கள் கஷ்டப்படும் பொழுது ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர் தான் பாஸ்டர். அல்லேலூயா. ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர் தான் பாஸ்டர். நாம் எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம்? சர்ச்சைக்கு நம்ம எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம்?
வர வேண்டிய சமயத்தில் வருகிறோமா? இல்லை ஏனோதான வேண்டிய சர்ச்சுக்கு வர்றோமா? நம்முடைய காணிக்கைகளை கரெக்டாக கொடுக்குறோமா? தசம பாகத்தை கொடுக்குறோமா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியானபடி கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு விரோதமாய், அவருடைய ஆலயத்துக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. மோசே கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஆனால் அவன் நினைக்கல, ஓ நல்லது, எனக்கு விரோதமாக பேசினாங்க, குஷ்டம் வந்துடுச்சு. தன்னுடைய சிஸ்டருக்காக வேணாம், ஆண்டவரே என் சிஸ்டர் கண்ணுக்கு, அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து மன்னிச்சுங்கப்பா. இதுதான் பாஸ்டரோட மனசு. அல்லேலூயா. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரல, பாஸ்டர் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. மேய்ப்பனானவனுக்கு தெரியும் ஆடுகளை எங்கே வழி நடத்த வேண்டும் என்று. அல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் உங்களை எங்கே வழி நடத்தணும், எப்படி வழி நடத்தணும். கடவுளுக்கு விரோதமாக பேசாதீங்க. ஆண்டவரே என்னை ஏன் எப்படி வச்சிருக்கிறீங்க? கடவுளுக்கு தெரியும் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அடுத்ததாக வீட்டில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக நான் பார்த்தோம் எப்படி ஆலயத்தில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வீட்டில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும். ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 37 verse 2. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரரோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 11, 12, 13. எத்தனை பிள்ளைங்க? 12. அல்லேலூயா. இவர் யோசேப்புக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், என்கிட்ட பேச மாட்டீங்களா? 17 வயசு. அந்த 17 வயசுல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அது பிறகு ரிப்போர்ட்டிங் யாருக்கு? யாருக்கு என்ன ரிப்போர்ட்டிங் பண்றான்? அண்ணன்மார்கள் செய்யற தப்பையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? வீட்டில் அப்பா அம்மா கிட்ட, பெற்றோர்கிட்ட, அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே இப்படி செய்கிறாங்க, சாரி அப்பா இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அவன் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 4ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. ஒரே குடும்பத்தில் என்ன செய்ய அண்ணன்மாரு அவனோட பட்சமாய் பேசாம என்ன செஞ்சாங்க? அவனை பகைத்தார்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பகைச்சாங்க, அப்புறம் அவன் சொப்பனத்தை கண்டு சொன்ன உடனே இன்னும் அதிகமாக என்ன சொப்பனம் கண்டான்? என்ன சொப்பனம் கண்டான்? 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளுவாயோ, எங்களுக்கு மேல இருப்பாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். வீட்டில் எவ்வளோ பகை பாருங்க. வீட்டில் பிரச்சனை, அண்ணன் சொந்த அண்ணன்மார்கள் பிரச்சனை. 10ஆம் வசனம் வாசிங்க. இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் குனிந்து உன்னை தரை மட்டும் வணங்க வருவோமோ என்று அவனை
அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சொப்பனக்காரன். ஆனால் கடவுள் வைத்த பேர் என்ன தெரியுமா? தரிசனக்காரன். தரிசனத்தை காமித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தரிசனத்தை காமித்தார், ப்ராஃபஸி கொடுத்தார். லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடேல பாஸ்டர் நமக்கெல்லாம் என்ன சொன்னார்? நீங்களும் தரிசனை காண வேண்டும், நீங்களும் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அந்த வாரத்தை கத்த இடத்துல கேளுங்க சொன்னாரா? சொன்னாரா? சொன்னார். நீங்களும், நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லை, நாமளும் தரிசனங்களை காண வேண்டும், நாமளும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், நாமளும் அடுத்த ஒரு வாயை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம் மூலமாக பேச வேண்டும், நம்மோடு இடைபெட வேண்டும், நம் மூலமாக தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாமும் இந்த உலகத்துக்கு பறந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் சொன்னார். சொன்னாரா? அல்லேலூயா. இங்கே அவர்கள் சகோதரர்கள் அவனை என்ன செய்யறாங்க? அந்த பார் சொப்பனக்காரன் வர்றான். அவங்க அப்பா அவனை கடிந்து கொள்றார், அவங்க அம்மா கடிந்து கொள்றாங்க. ஏன்? கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை காமித்தார். அந்த தரிசனத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது என்ன செய்கிறான்? மற்றவர்களால் என்ன செய்கிறான்? ஒதுக்கப்படுகிறான், பகைக்கப்படுகிறான், கடிந்து கொள்ளப்படுகிறான். இன்னைக்கு சில நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படும் பொழுது, நாம் அதை வெளிப்படுத்தும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன செய்யலாம்? இந்த பாரு ஏசுக்காரன், பைத்தியக்காரன், சும்மா சும்மா ஏசு ஏசு ஏசுன்ட்டு கிடக்கிறான், பைத்தியக்காரன். உலகம் பேசும். ஒரு வீட்டில் உள்ளவங்களே நம்மளை எப்போ பார்த்தாலும் ஜவ 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 முடங்க போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன், படுத்துக்கிட்டே இருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னத்தையா பேசிக்கிட்டே இருக்கிறான், என்னத்தையா ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவங்க அண்ணன் அவனை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, பைத்தியக்காரன், சொப்பனக்காரன். என்னத்தையா பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன செய்யறான்? பதட்டுறான், வளர்றான். ஆனால் கடவுளுடைய திட்டம் அது இல்லை. அவனுக்கு கர்த்தர் அவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அவனை என்ன பண்ண, என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? எங்க போட்டாங்க? குழியில கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு நல்லது செய்ய வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிருவாங்க? சொந்த சகோதரர்களாக பயக்கப்பட்டு எங்கே பண்ணுவாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்டது மாத்திரம் இல்லை, எங்கே போட்டாங்க? அவனை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? மீதியானுக்கு வியாபாரம் பண்ண போகிறவங்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க? அவன் கையில் கொடுத்துட்டாங்க. அவன் கொண்டு போய் இன்னொருத்துல போட்டுட்டான். எங்கே? எகிப்தில் கொண்டு தள்ளி விட்டான். அங்கே போய் அவனை அடிமையாகி. எனக்கு பிரியமானவர்களே, அந்த யோசேப்போட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொந்த அப்பா அம்மாவை விட்டு தனியாக பிரிக்கப்பட்டான். ஒரு நாள் நம்ம ஊருக்கு போனாலே நம்ம அப்பா அம்மா என்ன செய்யணும்? நம்ம ஃபோன் போட்டு எங்கே இருக்கிற, என்ன செய்கிற, என்ன பண்ணுறன்னு கேட்குறாங்களா? ஒரு வாரம் ஆச்சுன்னா என்ன செய்கிறாங்க? எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிற, எங்கே போகிற? அப்பா அம்மா துடிக்கிறாங்க. யாக்கோபு துடிச்சானா? துடிச்சான். தன்னுடைய அங்கேயில கிழிச்சு கொண்டு என்ன செய்யறான்? துடிக்கிறான். ஐயோ என் பையன் எங்கே போனா, எங்கே போனா? அண்ணன்மார்களுக்கு தெரியும் அவனை எங்கே கொண்டு போட்டான். ஆனால் அதுக்கு பிறகு தெரிய கர்த்தர் அவனை எங்கே எடுத்து கொண்டு போனார். எங்கே போனான்? போய் குழியில் விழு வந்து அதன் பிறகு பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் அங்கேயும் என்ன செஞ்சான்? அங்கேயும் நல்லதுதான் செஞ்சான். கடவுளுக்கு பயந்திருந்தான். அங்கேயும் என்ன செஞ்சாரு? அங்கிருந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேயும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ அவனுடைய மனசு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நான் உண்மையாக இருந்தேனே, நான் உண்மையாக இருந்தேனே, ஏன் இப்படி எனக்கு நிலைமை? நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? என் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், என் அண்ணன்மாரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், என்னுடைய தேசத்தை விட்டு பிரிந்து வந்து விட்டேன், என்னுடைய வீட்டை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆனால் இங்கேயும் நல்லது செஞ்சேன், கடவுளுக்கு பயந்திருந்தேன். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறேன்? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ துக்கத்தோடு இருந்திருப்பான். அவன் என்ன பாடியிருக்கலாம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ
ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காத, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசுவுக்காக நீ கஷ்டப்படும் பொழுது, இயேசுவுக்காக நீ மற்றவர்களால் வெறுக்கப்படும் பொழுது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 9:3. ஆதியாகமம் 39. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அங்க பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை வராதா? வராதா? எங்க யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தா வசனம் போட்டிருக்குதே. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். ஆனா அவனை எங்க தூக்கி போட்டாங்க? குழியில போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. பாவத்துக்கு விலகி ஓடுனா, நாம கூட பாவத்துக்கு விலகி ஓடும்போது என்ன செய்வோம்? நமக்கு என்ன செய்வோம்? பிரச்சனை வரும். உலகம் நம்மளை வெறுக்கலாம், விட்டார் உன்னை கைவிடலாம். அதான் பாட்டு சொல்லுது. அவன் யோசித்துக்கிறான், ஐயோ எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே, உலகம் என்னை கைவிட்டுருச்சு, என்னோட சொந்த பந்தெல்லாம் என்னை கைவிட்டுருச்சு, இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? ஜெயிலில் தனியாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை. கர்த்தருடைய கிருபை அவன் கூட இருந்தது. 23ஆம் வசனம் வாசிங்க. அதில் 39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கும்போது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் என்ன செய்வார்? அதை ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் ஜெயிலா இருக்கலாம், ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கலாம், ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் குடிசையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் யாருக்கு தெரியாம இருக்கலாம். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்பீர்களோ கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசேக்கு, யோசேப்புக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவன் செய்வதெல்லாம் அவனை வாய்க்க செய்தார். தேவ கிருபை அவன் கூட இருந்தது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே, உலகெல்லாம் என்ன வெறுத்திருச்சா, நான் என்ன பண்றது? ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு அங்கேயும் தரிசனம் கொடுக்கிறார். அங்கே இருந்து 2 பேர் என்ன செய்ய வெளியேற்றுறான். கவர்மெண்ட் பீப்புள் என்ன செய்றான்? அங்கே அதே ஜெயிலில் கவர்மெண்ட் பீப்புள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் மூலமா அவங்களுக்கு ஒருத்தர் போயிட்டார் வெளியே, ஒருத்தர் உலகத்துக்கிட்டே போயிட்டார், ஒருத்தர் ராஜா கிட்ட போயிட்டாரு. அவங்ககிட்ட சிபாரிசு பண்றான், நீங்க போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுங்க. ஆனால் கர்த்தருடைய நேரம் வரல. there is a God time he selected. ஏன்னு சொன்னால் கர்த்தர் ஒரு டைம் வச்சிருந்தாரு. ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. ராஜாவுக்கே ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்தாரு. அங்கே யார் வர வேண்டியது இருந்துச்சு? அங்கே யார் வர வேண்டியிருந்துச்சு? அங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது யாரு? அப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஆகா ஜெயிலில் ஒருத்தனை இருக்கிறானே, கர்த்தருடைய மனிதன் இருக்கிறானே, நம்ம சொப்பனத்துக்கெல்லாம் வந்து அவன் விடுதலை கொடுத்தானே, அவனை நினைத்தான். கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவன் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை விடுவித்ததன் காரணமாக, நீ வாசிங்க 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. 41 ஜெனசிஸ் 41. யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரிగా வைப்பேன். வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்படியே எடுத்து நீதிமொழிகள் 22:29. நல்ல வசனம் பாருங்க, வாசிங்க. தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். தன் வேளையில். இப்ப யார் ஜாக்கிரதையா இருந்தா? கடவுளுக்கு முன்பதாக யார் உத்தமமா உண்மையா இருந்தா? யோசேப்பு
உண்மையும் உத்தமமா இருந்ததுனால தன் வேலையில் ஜாக்கிரதை. அங்க பாத்தீங்கன்னா அவன் செய்யற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால ஜெயில் வார்டனே அவனுக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஜெயில் வார்டன் போஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாரு. நீ தான் இந்த ஜெயிலுக்குலாம் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாரு, அவன் உயர்த்தப்பட்டான். அவன் ஏன்னா அவன் ஜாக்கிரதையா இருந்தான், உண்மையா இருந்தான். அதனால என்ன ஆச்சு தெரியுமா, என்னாச்சு? திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு. நீசர்னா யாருங்க? யார் நீசர்? யாருங்க நீசர்? பாவிகள், அற்பமானவர்கள். வேற சொல்லுங்க. துன்மார்க்கர், பைத்தியக்காரன். சொல்லுங்க. அவர் சொன்னதா கரெக்ட். அறிவில்லாதவன், முட்டாள், பாவிகள். என்னது? அவன் பைத்தியக்காரனுக்கு முன்னால் நிக்கல. யாருக்கு முன்னால் நிக்கிறான்? ராஜாவுக்கு முன்னால். அல்லேலூயா. நீ வேலையில் உண்மையா இருந்தால், அல்லேலூயா, உங்க வீட்டிலையோ நீ செய்கிற இடத்துலையோ எங்க இருந்தாலும் உண்மையா இருந்தால் கர்த்தர் என்ன செய்றார்? ராஜாக்களுக்கு முன்பதாக 41 அதை தான் சொல்லுது. ஜெனசிஸ் 41 அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் எங்கே நிறுத்தப்பட்டான்? எங்க நிறுத்தப்பட்டான்? ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டான். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டான். எனக்கு பிரியமானவர்களே, உங்க மனைவியோட நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளோட நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க உறவினர்கள்ட்ட நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க நண்பர்கள்ட்ட உண்மையா இருக்கிறீங்களா? கடன் வாங்கிட்டு நாளைக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு 40 நாள் கழிச்சு தரீங்களா? கடன் வாங்கிட்டு அடுத்த வாரம் தந்துடுறேன் பிரதர், அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு நாமெல்லாம் யாரு? உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் உண்மை உள்ளவர்கள். நம்முடைய குடும்பத்திலே நமக்கு மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், கணவருக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளையை சரியான வழியிலே நடத்த வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்திலே நான் சரியானபடி நான் உழைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடம் கணக்கு கேட்பார். நான் என் மனைவிக்கு உண்மையா இருக்கிறேனா? நான் என் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறேனா? நான் என் உறவினர்களுக்கு உண்மையா இருக்கிறேனா? என் சகோதரர்களுக்கு உண்மையா இருக்கிறேனா? பிரியமானவர்களே, கர்த்தர் கணக்கு கேட்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேரம் கடந்து போனதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். 41, 46 வாசிங்க. அதே இது. யோசேப்பு நிற்கும் போது எத்தனை வயசுங்க? 30 வயசு. அல்லேலூயா. இந்த 30 வயசுல எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், எத்தனை வேதனை. எத்தனை வயசுல ஆடு மேய்ச்சாங்க? எத்தனை வயசுல ஆடு மேய்ச்சான்? 17 வயசுல ஆடு மேய்ச்சான். இப்ப எத்தனை வயசு? அப்ப இடையில எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 13 வருஷம். 13 years he has to wait for the Lord's plan. கடவுளுடைய திட்டத்தை அறிவதற்கு அவன் 13 வருஷம் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. மோசே எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான்? மோசே எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான்? 40 வருஷம் கஷ்டப்பட்டான். யோசேப்பு 13 வருஷம் கஷ்டப்பட்டு, எனக்கு பிரியமானவர்களே, 1 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு ஐயோ எனக்கு இப்படி ஒரு நிலைமை, 5 மாதம் கஷ்டப்பட்டு ஐயோ எனக்கு இப்படி ஒரு நிலைமை இல்லை. வாயின் வார்த்தைகள் விடவே கூடாது. நாவில் அதிகாரம் இருக்குது. புலம்பக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. நாவில் அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. நேரம் கடந்து போனபடியே அடுத்ததுக்கு நான் செல்கிறேன். அடுத்ததாக 3வதாக வெளியிலேயே நான் உண்மையாக இருக்க வேண்டும், வேலை ஸ்தலங்களிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. Daniel chapter 6 verse 4. ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு முகாந்தரம், ஒரு குற்றத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. இயேசு விசாரிக்கும் போது கூட அப்படிதான். ஜீசஸ் விசாரிக்கும் போது அவர் மேலே என்ன செய்யல? ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விட்டாங்களா?
ஆனால் விட்டாங்களா? என்ன போட்டிருக்குது? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால். யார் உண்மை உள்ளவனா இருந்தா? தானியேல். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு பிடுங்கி கொண்டு வரப்பட்டவன், தன்னுடைய இனத்தாரை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிடுங்கி கொண்டு வரப்பட்டு எங்கேயோ ஒரு தேசத்தில், எங்கேயோ ஒரு ஃபாரினில், எங்கேயோ ஒரு ராஜாவுக்கு என்ன செய்கிறான்? பணிவிடை செய்யும்படி அவனை வைத்திருக்கிறார். அங்கே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதான் அங்கே பார்க்குறோம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யாருங்க சுமத்துறது? கூட வேலை பார்க்குறவன். வேற யார்? யார் கூட வேலை பார்க்க? நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ராஜ பிரதானிகள், அந்த ராஜா கிட்ட வேலை பார்க்குறவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட வேலை பார்க்குற கோவக்ஸ். இன்றைக்கி நம்ம உண்மையாக இருந்தோம்னு வச்சுங்களேன், வேலை செய்கிறதுல எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் உண்மையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் என்ன செய்ய வரும்? பொறாமை வரும். பொறாமை வரும். என்ன செய்வாங்க? இவன் மட்டும் இப்படி லஞ்சம் வாங்கல, இவன் மட்டும் இப்படி ஜாஸ்தியாக விற்க மாட்டான்றான், ஜாஸ்தியாக பண்ண மாட்டான்றான், அதனால் நமக்கு நட்ட வருது. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம கை சுத்தமாக இருக்கணும். நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி, என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் மட்டும் வாங்குங்க. அல்லேலூயா. என்ன கொடுக்கணுமோ, என்ன செய்யணுமோ, நாம் செய்கிற வேலைக்கு தக்கதாய் அதிகமாக நம்ம வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அதிகமாக வாங்கும் பொழுது என்ன செய்கிறார்? கர்த்தர் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவன் பாருங்க, நல்ல நீதிமானதாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். ஆனால் என்ன செய்கிறான்? என்ன செய்யுது? அவனுக்கு விரோதமாய் எல்லா ராஜதானிகளும் அவனுக்கு விரோதமாய் சட்டம் ஏற்றப்பட்டு அவன் எங்கே போடப்பட்டான் தெரியுமா? எங்கே போடப்பட்டான்? சிங்கத்துக்கு உள்ள போடப்பட்ட. சிங்க கெபியில் என்ன செஞ்சுட்டாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சமயத்தில் சிங்க கெபியில் இருக்கும்போது அவன் ஒரு பாட்டு பாடியிருக்கலாம் ஒருவேளை. அல்லேலூயா. என்ன பாட்டு பாடியிருக்கலாம்? என்ன பாட்டு பாடியிருக்கலாம்? எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கனை எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கனை எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனம் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனம் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில். சங்கீதம் 34:19 எடுத்து வாசிங்க. சாம் 34:19. சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானுக்கு ரொம்ப துன்பம் வரும், ரொம்ப சோர்வு வரும், ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை விடுவிக்க வல்லவராக இருந்தால், எல்லா பொல்லாத வழியிலிருந்து பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான், அவனோட வாயிலிருந்து கூட நம்மை காப்பாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான், சங்கீதம் தானியேல் 6 அதிகாரம் 22 வசனம் சொல்றான், நான் நீதிகேடு ஒண்ணுமே செய்ததில்லையே. ராஜா சொல்றாரு, அவனை விடுவித்த பிறகு ராஜாவை பார்த்து சொல்றான், ராஜாவே, நான் என்ன செய்யல? ஒரு நீதிகேடு, நான் எந்த தப்புமே செய்யல, ஆனாலும் என்னை தூக்கி உள்ள போட்டுட்டீங்களே. ஆனால் கடைசியில அதே தானியேல் 6 அதிகாரம் 28 வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. தானியேல் 6:28.
தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்களுடைய காரியம், என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சிங்க கவியில் போடப்பட்டாலும், தீயின் நடுவே நடந்தாலும், எல்லா பொல்லாப்பு உங்களை வழிமறித்தால் கூட என்ன செய்யக்கூடாது? திகைக்கக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. தைரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நீதிமானுக்கு வரும் துன்பங்களோ அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் என்ன செய்வார்? கர்த்தர் அவனை விடுவிப்பார். அதனால் அவனுடைய என்ன பார்த்துன்னு சொன்னால், தானியேல் என்னென்ன செய்தானோ அது எல்லாமே ஜெயமாக கர்த்தர் முடித்து வைத்தார். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் மோசேனுடைய வாழ்க்கை, ரெண்டாவது பார்த்தோம் யோசேப்பினுடைய வாழ்க்கை, மூன்றாவது பார்த்தோம் தானியேலுடைய வாழ்க்கை. தானியேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயமாக எல்லாவற்றையும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி. எனக்கு பிரியமானவர்களே, கடைசியாக முடிவாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இந்த உலகத்திலே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக இருந்தால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உனக்கு கொடுக்க விட்ட கொஞ்ச காரியம், கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. கொஞ்சத்தில் நாம் உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் நாம் உண்மையா இருக்கிறோம். அங்கே நான் பார்க்குறோம், 5 தாளந்த யார் கெப்பாசிட்டி இருக்கோ அவனுக்கு கொடுத்தாரு, 2 தாளந்த அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அவனுக்கு கொடுத்தாரு, 1 தாளந்த யார் கெப்பாசிட்டி இருக்கோ அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்த, நமக்கு கொடுத்துருக்கிற வரங்களை நாம் அடக்கி வைத்திருக்கிறோமா? உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கிறோமா? பாஸ்டர் சொன்னார், உன்னோட வரத்தை நீ புரோகிக்க வேண்டும். கடவுள் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வரத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார், சுகமாக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார், அற்புதம் செய்யும் வரவை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீ அதை உணராமல் அறியாமல் உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டி வைத்திருந்தால் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்பாரா? உத்தமமான ஊழியக்காரனே, நீ நல்லது செஞ்ச, நல்லா பூட்டி வச்ச, எங்கே போ? நீ பூட்டி வச்சு உள்ளுக்கு யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த, நீ எங்கே போ? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை யூஸ் பண்ணுவோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை யூஸ் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் எந்திரிச்சு நிற்போம். யாராருக்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் இருக்கும், அவங்க மாட்ட எந்திரிங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என்னாகும் 11-29 வசனத்தில், மோசேயானவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் பிரியமானவர்களே, ஒரு பாப்கார்ன், ஒரு கானை நம்ம ஒரு பாத்திரத்தில் போடும் பொழுது அது பொரியும் பொழுது வெடிச்சு என்ன செய்யுது? பொறிஞ்சு அப்படியே மேலே அந்த பாத்திரம் அப்படியே நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவேளை கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்பினால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நான் இந்த பிரசங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கே போட்டு முழங்கால் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தேன். பாஸ்டர் எங்கே ஜெபம் பண்ணியிருந்தாரு, அங்கேயே நான் உட்காந்து ஜெபம் பண்ணி, எனக்குள்ள ஒரு பிரசன்னம், ஒரு ஆவி என்னை அப்படியே உந்துது. எனக்குள்ள கிரீசிற அந்த ஆவி, ஒருவேளை கர்த்தர் உங்களிடத்துல அந்த ஆவி இறங்க வேண்டும் என்று சொன்னாங்க. கர்த்தரை நோக்கி நம்ம உண்மையாக கூப்பிடுவோமா? ஆண்டவரே, மோசையோடு நீ இருந்தீங்க ஆண்டவரே, யோசேப்போடு இருந்தீங்க ஆண்டவரே, ஆண்டவரே தானியேலு கூட இருந்தீங்க, உண்மையாக இருந்தீங்க. உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையை இறக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலோட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், யோசேப்போட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். உங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்று சொல்ல, உங்களை உள்ளத்தை திறந்து என்ன பார்க்காதீங்க, அப்பாவை பார்த்து கூப்பிடுங்க. அப்பா, எனக்குள்ள அந்த வரத்தை தாங்க, எனக்குள்ள அந்த தீர்க்க தரிசன வரம், எனக்குள்ள அந்த உம்முடைய ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து பாடலாம். ஊற்றுமையா உந்தன் வல்லமையை, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்றே. வல்லமையே எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே என் மேல ஊற்றுங்க, என் மேல உன்னுடைய ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே நான் தாகத்தோட காத்திருக்கிறேன். ஆண்டவரே என்ன மேல உன்னுடைய தாகத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே நான் தாகம் உள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவரே இந்த வறண்ட நேரத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் நீ ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, நான் எல்லாருக்கும் உன்னுடைய இறை வாக்கை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறை வாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் இறங்க வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறை வாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டும், அவர்களும் கனவுகளை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். முதியர் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஆண்டவரே இளைஞர் மேல் உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய தாகத்தை, உம்முடைய அன்பை, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுமா ஆண்டவரே. ஹல்லேலூயா. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேல் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உன் வல்லமையை, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா. உண்மையாய் நாம் கேட்கும் பொழுது, உண்மையாய் நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஆவியை நம்ம ஊற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே என் மேல் ஊற்றுமையா, ஆண்டவரே என் மேல் ஊற்றுமையா, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஆண்டவரே நீ ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவரே ஆண்டவரே என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்றேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்றேன். அல்லேலூயா. உனக்கு வரம் வேண்டுமா? கடவுளை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆண்டவரே எனக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க. எத்தனையோ பேர் கேட்டீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த சுகமாக்கும் வல்லமையை கொடுங்க, எனக்கு அற்புதங்களை செய்யும் வரத்தை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவிகளை பிரித்தறியும் வரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். பிசாசுகளை துரத்தும் வரத்தை தேவனே நீர் எனக்கு கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சாட்சிகளாய் இருக்க முடியும். இந்த உலகத்திற்கு நாம் சாட்சிகளாய் இருக்க முடியும். இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு நாம் சாட்சிகளாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே கேளுவோம். ஊற்றுமையா
உந்தன் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கர்த்தர் நம்மில் அவருடைய வல்லமையை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். எப்ப நாம கேட்கும் பொழுது, நாம நம்முடைய வாய் விரிவா திறக்கும் பொழுது, நம்ம உள்ளத்தை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நம் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தர் அவருடைய ஆவியை நம்மள ஊற்ற வல்லவராக இருக்கிறார். உண்மையாய் நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ உண்மையே கூப்பிடுறியா? உண்மையிலே கூப்பிடுகிறாயா? உண்மையிலேயே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? உண்மையிலேயே கர்த்தரை என்னோட கூட இறங்க வேண்டும் என்று சொல்லி மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவமே ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உன் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லாரும் அப்படியே ஜெப நிலையில் இருப்போம்.